அனைவருக்கும் வணக்கம். அமேசான் பே லேட்டர் இந்த ஆப்ஷனை எப்படி எனேபிள் பண்ணுறது, இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் எலிஜிபிலிட்டி இருக்குதா, அப்படி இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுறதுனால எந்த மாதிரியான சார்ஜஸ்லாம் பே பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை பற்றி உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா டவுட்டையும் நான் இந்த வீடியோவில் கிளியர் பண்ண போகிறேன். அந்த வகையில் இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுறதுக்கு டெஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அப்படி இல்லைனா அமேசான் பேயை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாலே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இந்த ஆப்ஷனில் போனீங்கனாலே கேஒய்சிக்காக இவங்க உங்ககிட்ட ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட கிரெடிட் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு எவ்வளோ கிரெடிட் லிமிட்டாக கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவாங்க. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா 60,000 வரைக்குமான கிரெடிட் லிமிட்டை உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அப்படி இவங்க கொடுக்கக்கூடிய கிரெடிட் லிமிட்டை யூஸ் பண்ணி நீங்கள் அமேசானில் ஒரு ப்ராடக்டை எந்தவித அமௌண்ட்டும் பே பண்ணாமலே உங்களால் வாங்கிக்க முடியும். நீங்கள் அப்படி வாங்கின ப்ராடக்டோட அமௌண்ட்டை நெக்ஸ்ட் மந்த் பே பண்ணனாலும் பே பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டை பொறுத்து அதை ஒரு 3 to 12 months இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணி கூட உங்களால் பே பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளே ஏதாச்சும் ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் அதாவது செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி உங்களுக்கான ஃபஸ்ட்டு இஎம்ஐ டியூ டேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் நீங்கள் ஆகஸ்ட் 16லேருந்து ஆகஸ்ட் எண்டு வரைக்கும் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டியூ டேட் செப்டம்பர் மந்த் இருக்காது, அக்டோபர் 5ஆம் தேதி உங்களுக்கான ஃபர்ஸ்ட் இஎம்ஐ டியூ டேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா மாதமும் 5ஆம் தேதி உங்களுக்கான டியூ டேட்டாக இருக்கும். அந்த டியூ டேட்டுக்கு முன்னால் நீங்கள் அமௌண்ட்டை பே பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த டியூ டேட்டுக்கு உள்ள உங்களால் அமௌண்ட்டை பே பண்ண முடியல அப்படின்னா இவங்க உங்களுக்கு லேட் ஃபீ போடுவாங்க. அந்த லேட் ஃபீ நீங்கள் பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டை பொறுத்து எவ்வளோ போடுறாங்க அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. பொதுவாக இந்த மாதிரியான இஎம்ஐ எல்லாத்துலேயுமே இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. இங்கே அந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட் எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு சில சமயங்களில் ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு மட்டும் நோ காஸ்ட் இஎம்ஐ ஆஃபர் போடுவாங்க. அப்படி ஆஃபரில் இருக்கக்கூடிய ப்ராடக்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா எந்த இன்ட்ரெஸ்ட்டும் போட மாட்டாங்க. ஆனால் அப்படி ஆஃபரில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கும் நீங்கள் பே பண்ண வேண்டிய இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஜிஎஸ்டி அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ட்ரெஸ்ட்டாக பே பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படிலாம் இல்லாமல் நீங்கள் இந்த மந்த் ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா அதோட அமௌண்ட்டை நெக்ஸ்ட் மந்தே பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் போட மாட்டாங்க. இந்த இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணும்போது மட்டும்தான் இந்த இன்ட்ரெஸ்ட் பிரச்சனைலாம் வரும். நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் 24% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கும் காமிப்பாங்க. அதை செக் பண்ணிவிட்டு இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இந்த அமேசான் பே லேட்டரில் இருக்கக்கூடிய ஒரு சில நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா இங்கே உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீயாக எந்த ஒரு அமௌண்ட்டும் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. கேன்சலேஷன் சார்ஜஸ் கிடையாது. அவ்வளோ ஏன் நீங்கள் இஎம்ஐயை முன்னாலேயே ப்ரீ க்ளோஸ் பண்ணுறதா இருந்தால் கூட அப்போவும் உங்களுக்கு ப்ரீ க்ளோசர் சார்ஜஸ்னு எதுவுமே சார்ஜ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா உங்களுக்கு 23 வயசு இல்லைனா அதுக்கும் மேலே இருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க சின்ன பசங்க உங்களோட கோபத்தை என் மேலே காமிக்காம என்னன்னு சொல்லி அந்த பக்கம் கொஞ்சம் கேளுங்க. அப்புறம் இந்த அமேசான் பே லேட்டர் ஆப்ஷன் எல்லா கஸ்டமருக்கும் அவைலபிளாக இருக்காது. அப்படியே அவைலபிளாக இருந்தாலும் உங்களால் அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஒரு சில ப்ராடக்டை வாங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட ஒப்பீனியனை சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்ஷனை உங்களோட தேவைக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அப்படி யூஸ் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். வேறு வழியே இல்லாமல் இன்ட்ரெஸ்ட்டோட ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டான டைமில் பில்லை பே பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.